இரண்டாம் திகதி கிபிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் போராட்டம். பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவிப்பு. விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. தமிழ் மக்களின் உரிமையை நோக்கிச் சென்ற இலங்கை தமிழ் அரசு கட்சியானது இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போட்டிக்குமான கட்சியாக மாறியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு. யுத்தத்தின் போது இலங்கையிலிருந்து தப்பி வெளிநாடு சென்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. NPP நடத்தும் நாடகம் ரகசியத்தை அம்பலப்படுத்திய நாவல். மன்னார் பெண்களை குறிவைக்கும் போலி முகநூல்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் காலத்தில் நீதி கிடைக்க வேண்டும். ஸ்ரீநேசன். டிட்பா புயலால் ஏற்பட்ட பேரழிவு பாதிக்கப்பட்ட மக்களின் தொடரும் சோகம். வரும் 2ஆம் திகதி திங்கட்கிழமை கிபிலோயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கப்பட உள்ளதாக வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். இன்று தாயகம் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வன்னி பிரதேசத்தில் கிபிலோயா நீர்த்தேக்க திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் வாழ்கின்ற மக்களின் இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுக்கும் நோக்குடன் எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை அளிக்கின்ற செயற்பாடாக இத்திட்டம் அமைய உள்ளது. அத்தோடு வனவள திணைக்களத்தினுடைய குறித்த பிரதேசத்தினுடைய பாரியளவிலான காட்டினை அளிப்பதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினையும் முன்னெடுக்க உள்ளோம். அதன் அடிப்படையில் குறித்த ஆர்ப்பாட்டமானது வரும் 2ஆம் திகதி திங்கட்கிழமை நடுங்கணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுக்க உள்ளோம். எனவே எமது எதிர்காலத்தினை சிந்தித்த அனைத்து அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள் அனைவரும் குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்வதற்கு அழைப்பு விடுப்பதாக அவர் தெரிவித்தார். தனி பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட இருக்கின்ற கிபிலோயா நீர்த்தேக்க திட்டத்தை நாங்கள் வன்னி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்தும் முகமாக எதிர்வருகின்ற 2ஆம் திகதி நெடுங்கணியிலே ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு அனைத்து தமிழ் கட்சிகள், அதே போல இங்கிருக்கின்ற பொது அமைப்புகள் எல்லோரும் இணைந்து 2ஆம் திகதி காலை 10 மணிக்கு நெடுங்கணி பஸ்தரிப்பு நிலையத்திலே அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இந்த கிபிலோயா திட்டம் என்பது 1983ஆம் ஆண்டு கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு நீர் வழங்குகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த நீர் பிரச்சனை என்பது மகாபலி நிலையத்திலே குடியேற்றப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை மாத்திரமல்ல. இந்த நாங்கள் உலர் வலயத்திலே இருக்கின்ற வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை. இது பாரபட்சமாக ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகின்ற மக்களுக்கு மாத்திரம் இவ்வாறான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கடந்த காலத்திலிருந்து திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுல, அவர்களுக்கான தேவையை, நீர் தேவையை பூர்த்தி செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அது எல்லாருக்கும் செய்யப்பட வேண்டும். இந்த நீர்த்தேக்கத்தை, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாலே வவுனியா வடக்கினுடைய வாழுகின்ற மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள். இவர்களுடைய திட்ட முன்மொழிவின் பிரகாரம் வவுனியா வடக்கோடு இப்போது இணைக்கப்பட்டிருக்கின்ற மகாபலி வலயத்திலே வாழுகின்ற விவசாயிகளுக்கான 6000 விவசாய குடும்பங்களுக்கான நீரோடு, அவர்களுக்கான குடிநீர் மற்றும் சுகாதார, கல்வி, உள்வீதிகள் திருத்தம், வாழ்வாதாரம், இவ்வாறு பல விடயங்களை உள்ளடக்கி அந்த பிரதேச மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மக்களுக்கான நீர் வழங்கல் திட்டத்தை ஆரம்பிக்கும் போது வவுனியா வடக்கிலே பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். இன்றைக்கு நாங்கள் 40 ஆண்டு கால இந்த யுத்தத்துக்கு பிறகு, யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்து விட்டது, எங்களுடைய மக்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்தார்கள். இப்போது மகாபலி வலயம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் அன்றைய அரசாங்கத்தாலே திட்டமிட்டு வெளியேற்றப்பட்ட மக்களுடைய பூர்வீக நிலங்களைத்தான் சிங்கள மக்களுக்கு கொடுத்து குடியேற்றம் செய்யப்பட்டது. அந்த இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு போறதுக்கும், தாங்கள் ஆண்டாண்டு காலமாக வயல் செய்த குளங்கள், நீர்ப்பாசன வயல்களை மீண்டும் போய் அவர்கள் அபிவிருத்தி செய்வதற்கு போகும்போது வனவள திணைக்களம்
இப்போது இது வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லி அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள், வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். ஆனால் இந்த கிபிலோயா திட்டத்திற்காக வவுனியா வடக்குல இருக்கின்ற 13,000 ஏக்கர் அடர்ந்த வனத்தை வனவள திணைக்களம் இந்த கிபிலோயா திட்டத்துக்காக மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 2021ஆம் ஆண்டு கைமாற்றம் செய்திருக்கிறார். இவ்வாறான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எங்களுடைய மக்களுடைய பூர்வீக நிலங்கள் அந்த நீரேந்து பகுதிக்குள்ளுக்கு அகப்படுகிறது. எங்களுடைய மக்கள் ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கின்ற ஜான மனித மோதல், இந்த 13,000 ஏக்கர் காடு நீரேந்து பகுதியாக மாற்றப்பட்டு அழிக்கப்படுகின்ற போது இந்த வனவிலங்குகள் எல்லாம் வெளியினகரமாக இருந்தால் வவுனியா வடக்கில் வவுனியா மாவட்டத்திலேயே நாங்கள் பயிர் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொலைபேசியில் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு வலிகாமம் தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான வரதராஜா தனகோபி, சிவரூபன் லகீந்தன் மற்றும் மனோகரன் பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டினை அடுத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களும் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதனையடுத்து சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். எங்கள் சார்பில் சட்டத்தரணிகள் 6 பேர் ஆஜராகியிருந்தார்கள். கௌரவ மன்றுக்கு நாங்கள் எங்களுடைய சட்டத்தரணிகள் சார்பாக தெரிவித்தது, நாங்கள் கொலை அச்சுறுத்தல் எதனையும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு விடுக்கவில்லை. நாங்கள் பேசிய பதிவுகளை மாத்திரம் மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அவர் பேசிய பதிவுகளை சமர்ப்பிக்கப்படவில்லை. நாங்கள் கோபம் ஊட்டும் வகையில் பேசியதற்கு காரணம் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய வார்த்தை பிரயோகங்களும் தான் எங்களுடைய உறுப்பினர்கள் அப்படி பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. கௌரவ மன்று முழுமையான குரல் பதிவுகளை மன்றுக்கு சமர்ப்பிக்கும்படி இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் அவர்களது சொந்த பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4ஆம் மாதம் 30ஆம் தேதி அடுத்து தவணையிடப்பட்டிருக்கிறது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு எதிரான சக்திகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது, இந்த நீதிமன்றம், வழக்கு, போலீஸ் பிணை, காவல், தடுப்பு இதுகளெல்லாம் எங்களுக்கு புதுசில்லை. இதுகள் மூலமாக எங்களுடைய செயற்பாட்டை நசுக்கிற வகையில் யாரும் செயற்பட வேண்டாம். இதுகளுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப்போவதில்லை என்பதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். மிக நீண்ட எதிர்கால நோக்கில் மிக பாரிய நிதி செலவில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களை இப்படியான கவன கலைப்பான்கள் மூலம் ஒருபோதும் எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தி செயற்பாட்டை யாரும் தடுத்துவிட முடியாது என்ற செய்தியையும் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ் மக்களின் உரிமையை நோக்கிச் சென்ற இலங்கை தமிழரசு கட்சியானது இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போட்டிக்குமான கட்சியாக மாறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். தமிழரசு கட்சி இன்று பலவிதமாக சிதைந்து போய் தமிழர்களின் உரிமையினை வென்றெடுப்பதை மறந்து தங்களுக்கான முயற்சியை வென்றெடுப்பதற்கான முயற்சியினையே முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று களுவாஞ்சிக்குடியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரனுக்கு எதிராக தங்களது கட்சிக்குள்ளேயே குழப்ப நிலையினை ஏற்படுத்திக் கொண்டு அவரை அரசியலமைப்பிலிருந்து விலக வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதனை போன்று
பாராளுமன்ற குழுக்கள் தலைவர் பதவியிலிருந்தும் அவரை விலக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிய கிடைக்கின்றது. இவர்களின் உட்கட்சி பூசல் என்பது தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்பதை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இவர்களுக்கு பின்னர் தமிழ் மக்கள் அணிதிரள்வார்களா என்ற சந்தேகம் இன்று எழுந்துள்ளது. ஏனைய கட்சிகள் தங்களுக்குள் இருக்கின்ற முரண்பாடுகளை மறந்து ஒன்றுபடும் போது தமிழரசு கட்சியானது அடிபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமையினை காணக்கூடியதாக உள்ளது. இன்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தளம் அதிகரித்து வருகின்றது. இன்று வடமாகாண மக்கள் தேசிய மக்கள் சக்தியையும் ஜனாதிபதியையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்துள்ளனர். இனமத வேறுபாடுகள் கடந்து இன்று தேசிய மக்கள் சக்தியுடன் பயணித்து வருகின்றனர். புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தேர்தல் காலங்களில் வாக்குறுதியொன்றினை வழங்கியிருந்தோம். இது தொடர்பான முன்னெடுப்புகளையும் அரசாங்கம் முன்னெடுத்தது. ஆனால் டிட்வா புயல் இந்த நாட்டில் ஏற்படுத்திய அழிவுகள் காரணமாக நாடு பின்தங்கிய நிலையினை அடைந்தது. அதிலிருந்து நாட்டை மீள கட்டியெழுப்பும் நடவடிக்கையினை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. விரைவில் புதிய அரசியலமைப்பு மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். தற்போதுள்ள குடிவரவு குடியல்வு சட்டத்தின் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பும்போது எவ்வித இடையூறுகளுமின்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டம் அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தாயகம் திரும்பும் இலங்கையர்களை எவ்வித இடையூறுகளுமின்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வாறாயினும் நாடு திரும்புவோர் போர்க்கால சூழலில் நாட்டிலிருந்து சென்று தாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் வசித்தமைக்கான சான்று பத்திரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக இன்னை நீதிமன்றத்திற்கு அழைத்தொன்றும் நடக்கப் போவதில்லை என மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். தனக்கு எதிரான நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குக்கு முன்னிலையான நிலையில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றியவர், நிலக்கரி டெண்டர் 325 கொள்கலன் விடுவிப்பு, கெப்பண்டி கொள்வனவு போன்ற மோசடிகளை மறைப்பதற்கு என்னை கைது செய்தால் ஒரு பலனும் நடக்கப் போவதில்லை. அரசாங்கம் அடாத்தாக நீதித்துறை மற்றும் போலீஸ் துறையில் அழுத்தங்களை பிரயோகிக்க முயற்சிக்கின்றது. போலீஸ் துறையில் கடந்த காலங்களில் சிறப்பாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிபதிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களின் பிள்ளைகளுக்கு இன்றும் பாடசாலைகள் கிடைக்கவில்லை. அரசாங்கத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த நிறுவனங்கள் செயற்படவில்லை என்றால் அல்லது அமைச்சர்கள் சொற்படி நடக்கவில்லை என்றால் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த அரசாங்கம் முறைமை மாற்ற செய்வதாக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இருந்ததற்கு மாறாக பின்னோக்கி கொண்டு செல்வதோடு முழுமையான முறைமை நாசமாக்குவதற்கே செயற்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் பெண்களுக்கு எதிராக போலி முகநூல்களில் முன்னெடுக்கப்படுகின்ற அவதூறு செய்திகளுக்கு வன்மையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பொறுப்புள்ள அதிகாரிகள் குறித்த போலி முகநூல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் பெண்களுக்கு எதிரான சமூக ஊடகங்கள் ஊடாக பரப்பப்படும் அவதூறுகளுக்கு எதிராக இன்றைய தினம் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஊடக சந்திப்பொன்று நடாத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவி மகாலட்சுமி குருசாந்தன் தலைமையில் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த ஊடக சந்திப்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் பெண் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்படி விடயத்தை தெரிவித்துள்ளனர். மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தில் இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த காலங்களில் நான் பெண்களது உரிமைகளுக்காக நீண்ட காலமாக எமது நிறுவனம் பணியாற்றி கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த மட்டில் பெண்கள் சமூகத்திலும் சரி, அவர்கள் வேலை செய்யும் தளங்களிலும் சரி, அவர்கள் சமூக மட்டத்திலே வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற அவதூறுகளுக்காக நாங்கள் நீண்ட காலமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது பெண்களின் அரசியல் பங்கேற்புக்காக நீண்ட காலமாக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இந்த நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் இந்த அரசியல் பங்கேற்பிலே அதிலே உள்ளூராட்சி சபையிலே பெண்களுக்கு 25% கோட்டா வழங்க வேண்டும் என்றதையும் பெண்களாகிய நாங்கள் போராடித்தான் அதனை நாங்கள் பெற்றோம். அந்த வகையிலே இந்த துணிச்சலாக இந்த 25% கோட்டாவை தக்க வைத்து பெண்கள் இந்த அரசியலில் பங்கேற்றிய போதிலும்
ஆனால் பெண்களை இன்றும் அவர்களுடைய வெறுப்பு பேச்சு, அவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள், அவர்களுக்கு வன்முறைகள் போன்ற விடயங்கள் சமூக வலைதளங்களிலே கட்டவிழ்த்து கொண்டு வருகின்றது. கடந்த காலங்களில் கூட பெண்கள் அரசியலில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட அவதூறு பேச்சுகளை நாங்கள் அறிக்கை செய்து எலெக்ஷன் கமிஷன் மற்றும் மன்னாரில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் இதை முறைப்பாடு செய்திருந்தோம். இருந்த போதிலும் இன்று மன்னாரில் இந்த அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பெண்களை அவதூறு பரப்பும் வகையிலே நிறைய சோசியல் மீடியாவிலே அவர்களுடைய படங்களை போட்டு அவதூறு பரப்புவது மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்பதுடன் இதனை மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. இவ்வாறு பெண்களை அவதூறு பேசும் போது பொறுப்புள்ள அதிகாரிகள், இந்த அரசியல் துறையிலே பங்கேற்கின்ற அரசியல்வாதிகள் இந்த பெண்களுக்கு இவ்வாறான அவதூறுகள் ஏற்படும் போது அவர்களும் சமூக பொறுப்புடன் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பெண்கள் சமூகத்துக்காக அல்லது இந்த சமூகத்தின் நல்நோக்கத்துக்காக, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பணியாற்றி வருகின்றார்கள். இவ்வாறு எங்கள் ஜனநாயகத்துக்கு, அதாவது ஜனநாயக வளர்ச்சிக்காக பங்களிக்கும் இந்த பெண்களுக்கு இந்த அவதூறு பரப்புவோரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு சட்டம் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை அரசுக்கும் இந்த சமூகத்துக்கும் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் காலத்திலாவது நடைபெற்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மகளடி தீவு படுகொலை நினைவு தினம் நேற்று மகளடி தீவில் உள்ள நினைவு தூபி அருகே நடைபெற்றது. மண்முனை தென்மேற்கு பட்டிலைப்பளை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் பிரதேச சபையின் தவிசாளர் ஏ கிரேஸ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன், பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயிர் நீத்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அகவணக்கமும் செலுத்தப்பட்டுள்ளது. 28/1/1987 மற்றும் 12/6/1991 காலப்பகுதிகளில் ராணுவம் மற்றும் விசேட அதிரடி படையினரால் மகளடி தீவு, ராள்பண்ணை மற்றும் கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளில் 239 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். குறித்த படுகொலையில் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர்களை நினைவுகூறும் வண்ணமே கொக்கட்டிச்சோலை படுகொலை நினைவு தூவி 2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், மகளடித்தீவு ஆகிய 2 கிராமங்களில் 1987 ஆண்டிலும் 1991 ஆண்டிலும் என்று 180க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருக்கின்ற இராணுவத்தினர், அதிரடிப்படையினர் மூலமாகத்தான் இந்த படுகொலைகள் நடைபெற்றன என்பது ஊரறிந்த விடயம். வெட்ட வெளிச்சமாக பல சாட்சியங்கள் முன்னாக நடைபெற்ற இந்த படுகொலைகள் இருந்தும் கூட இதுவரைக்கும் அந்த மக்களுக்குரிய நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. பட்டப்பகலில் பல கண்களுக்கு மத்தியில் செய்யப்பட்ட இந்த படுகொலை நடைபெற்று 1987 நடைபெற்ற படுகொலையை எடுத்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் கழித்திருக்கின்றது. 91 ஆண்டு நடைபெற்ற படுகொலையை எடுத்து பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழித்திருக்கின்றது. ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்திலும் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இந்த படுகொலைகள் நடைபெற்றன. ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்தில் லலித் அத்துலத்துமுதலி அவர்கள் பந்தோபஸ்து அமைச்சராக இருந்தார். பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரஞ்சன் விஜயரட்ன அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். இந்த காலத்தில் இங்கு வகை தொகை இல்லாமல், அதை சொல்லப்போனால் ஒரு வகையில் பார்த்தால் 3 வயது குழந்தையிலிருந்து பெண்கள், ஆண்கள், வயோதிபர்கள் அல்லது இளைஞர்கள் என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு சுட்டுக்கொலை செய்யப்பட்டும் கூட எத்தனை அரசாங்கங்கள் மாறியிருக்கின்றன. ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச, அதற்கடுத்ததாக சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க, அடுத்த டிங்கிரி பண்டா விஜயதுங்க, ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே எவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட இங்கே நீதியின் பக்கமாக அவர்கள் கண் திறக்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. இப்போது இறுதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார். அவருடைய காலத்திலாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம்.
உண்மையில் கொல்லப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்பதும் கொன்றவர்கள் இராணுவத்தினர் அதிரடிப்படையினர் என்பதும் வெளிப்படையான உண்மை. அந்த காலத்தில் இங்கு பணிக்கு வந்தவர்கள் இந்த பொறுப்புக்குரியவர்கள் யார் என்பதும் அரசாங்கத்திற்கு நன்றாக தெரியும். எனவே சட்டவாட்சி சமத்துவமான ஆட்சி என்று சொன்னால் இந்த கொல்லப்பட்ட மக்களுக்குரிய நீதி அல்லது அவர்களுக்குரிய தீர்ப்பு என்பது கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் மனவேதனையுடன் கூறிக்கொள்ளுகின்றேன். இங்கு வந்திருக்கின்றவர்கள் அனைவரும் எடுத்து பார்த்தால் தங்களுடைய சகோதரங்கள் உறவுகள் போன்றவற்றை இழந்தவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள். இதில் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் அல்லது ஊர் வேறுபாடுகளுக்கு அப்பால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் அவர்களுக்குரிய மன ஆறுதல் ஏற்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. 87ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்று கொக்கட்டிச்சோலை இனப்படுகொலை தான் இருந்தது. அதன் காரணம் என்னவென்றால் கிழக்கு மாகாணத்திலே அதிகூடிய மக்களை படுகொலை செய்த ஒரு படுகொலையாக கொக்கட்டிச்சோலை படுகொலை இருக்கின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி ஏறி முதலாவது படுகொலையாக இதை பாரிய படுகொலையாக கிழக்கு மாகாணத்திலே இது இடம்பெற்றிருந்தது. இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் இங்கே ஒரு இறால் வளர்ப்பு பண்ணை ஒன்று எங்கள் பக்கத்தில் இருந்தது. முதலைக்குடாவை, மகளடித்தீவை, குறிஞ்சாமுனை அண்டிய பகுதியிலே இறால் வளர்ப்பு திட்டம் அது அமெரிக்கன் ஷரண்டிஃப் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு அங்கே ஒரு தொழிலுக்காக பல இளைஞர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே ஒரு நடமாடும், அதாவது இங்கே ஒரு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசமாக அப்பொழுது இந்த பிரதேசம் இருந்தது. அந்த அடிக்கடி அப்பொழுது விடுதலை புலிகளின் தளபதியாக குமரப்பா அவர்கள் தான் இங்கே அந்த தளபதியாக இருந்தார். அடிக்கடி இங்கே சுற்றி வளைப்பு இடம்பெறுவது, அங்கு செல்வது. ஆனால் இங்கே எந்த ஒரு இராணுவ முகாம்களும் எங்கள் படுவாங்கரை பிரிவினத்திலே அப்பொழுது இருக்கவில்லை. ஏனால் ஒரு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசம் என்ற காரணத்தினால். ஆனால் அன்று அந்த 1987 ஜனவரி 28ஆம் தேதி 3 முனைகளிலே இந்த ஒரு பாரிய ஒரு இராணுவ நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளப்பட்டது. அந்த 3 முனை என்று கூறுகின்ற போது இங்கே வடக்கே இருக்கக்கூடிய வவுனதீவு பாலத்தினூடாக ஒரு இராணுவ நடவடிக்கை, பட்டிருப்பு பாலத்தினூடாக ஒரு இராணுவ நடவடிக்கை, வெல்லாவளி ஊடாக ஒரு இராணுவ நடவடிக்கை இடம்பெற்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக 2 ஹெலிகள் மேலே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த ஹெலியிலே இருந்து கூட இராணுவத்தினர் ஒவ்வொரு சந்தியிலும் இராணுவத்தினரை இறக்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அறுவடை காலமாக இருந்தது. இப்பொழுது அறுவடை கொஞ்சம் பிந்தி இருக்கின்றது. அந்த 87ஆம் ஆண்டு அறுவடை ஆரம்பித்து விட்டார்கள். வயலுக்கு சென்றவர்கள், வயலிலே இருந்து வருகின்றவர்கள் எல்லோரையும் கண்ணில் கண்டவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு இறுதியாக இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு அமெரிக்க நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் அங்கு நாங்கள் சென்றால் தப்பிக்கொள்ளலாம் என்கிற ஒரு காரணத்தினால் பல்வேறுபட்ட இளைஞர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். ஆகவே அவர்களை அவ்வாறு சுடப்பட்டு இப்பொழுது நாங்கள் இங்கே இந்த தூவி இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற இந்த சந்தியில் தான் ஒவ்வொருவராக கொண்டு அவர்களை அடுக்கப்பட்டு அன்று இரவு மாலை 7 மணி இருக்கும் எல்லோரையும் உளவு இயந்திரத்திலே கட்டைகள் அடுக்குவது போன்று அடிக்க வைத்து அம்புலாந்துறையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்தியிலே அவர்களை போட்டு எரித்ததாக வரலாறு இருக்கின்றது. ஆனால் இந்த படுகொலை இடம்பெற்றதுக்கு பிறகு ஒரு சர்வதேச அழுத்தமாக ஒரு சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தது. பல்வேறுபட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. சர்வதேச ரீதியாக இதுக்கான ஒரு நீதி கொடுக்கப்பட வேண்டும், ஒரு விசாரணை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் கூட இதுவரையிலே அந்த விசாரணைகள் இடம்பெறவில்லை. இதில் ஒன்று நாங்கள் மிகவும் முக்கியமாக எங்கள் படுவாங்கரை பிரிவினத்தில் இருந்து வைத்திய சேவையை செய்து கொண்டிருந்த கந்தையாட வைத்தியர் என்று எல்லோரும் அறிகின்ற கொக்கட்டிச்சோலையிலே ஒரு வைத்திய நிலையம் இருந்தது. அவரைத்தான் முதலாவது மணல்புட்டியால் வந்தவுடன் அவருக்கு 3 மொழிகளும் தெரியும், தமிழ், ஆங்கிலம், சிங்களம். உடனே அவர் வெளியிலே வந்து ஆங்கில மொழியினால் முதலாவதாக இங்கு இருக்கின்றவர் அப்பாவிகள் என்று கூறுகின்ற போது அவரையும் கொலை செய்து அவரின் 2வது மகனையும் அவ்விடத்திலே கொலை செய்துவிட்டு அவ்வாறு இங்கே வந்துதான் அந்த படுகொலை நடந்தது. இது ஒரு பாரிய ஒரு இனப்படுகொலை, ஒரு மனித படுகொலை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த பாருங்கள், இன்றைக்கு 39 வருடம், இந்த 39 வருடம் இடம்பெற்றாலும் கூட இதுவரையிலே எந்த நீதியும் இல்லை. இனப்படுகொலைக்கான நீதி இலங்கையிலும் இல்லை, சர்வதேச ரீதியிலும் இல்லை. ஆனால் ஐநா சபையில் கூட இதை முறையிட்டு கூட அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு பிற்பாடு தான் 1991ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 12ஆம் தேதி இங்கே ரோந்து சென்ற இராணுவத்தினர் மீது ஒரு கன்னிவழி தாக்குதல் அந்த இடத்திலே பக்கத்தில் இடம்பெற்றது. அதை இலக்கு வைத்து தான் இந்த மகளடித்தீவு கிராமத்தை சுற்றி வளைத்து ஒரு நெல்லரைக்கும் ஒரு ஆலையிலே பல்வேறுபட்டவரை போட்டு எரித்து
மிக ஒரு படுகொலை இடம்பெற்றது. அப்பொழுது இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக யோசப் பர்ராசிங்கம் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் இதை சர்வதேச ரீதியாக விசாரணை ஒரு கமிஷன் ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. ஆணைக்குழு விளங்கியிருக்கின்றன பல சாட்சிகள் சொன்னார்கள். ஆனால் சாட்சிகள் சொன்னதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால் அவர்களை பயங்கரவாதத்தினால் சுடுபட்டவர்கள் என்ற ஒரு மரண சான்றிதழ் தான் கொண்டுபட்டதை தவிர அதற்கு கூட விசாரணை இல்லை. ஆகவே இவ்வாறான ஒரு இனப்படுகொலை இடந்த ஒரு ஞாபக தூவியாகத்தான் இந்த தூவி அமைந்திருக்கின்றது. இது 2000ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் கட்டப்பட்டது. இதில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற பெயர்களை நாங்கள் பார்க்கின்ற போது 2 படுகொலையும் மையம் வைத்துத்தான் இந்த பெயர்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நினைவு அஞ்சலியை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டும் நான் 2010ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த இடத்திலே 16 வருடங்களாக நான் இந்த நினைவு அஞ்சலியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த எதைத்தான் கூறினாலும் இவ்வளவு நாங்கள் படுகொலை என்று கூறுகின்றோம், எங்கள் போராளிகள் படுகொலையை பற்றி கூறுகின்றோம், இனப்படுகொலையை பற்றி கூறுகின்றோம், ஊடகவியலாளர் படுகொலையை பற்றி கூறுகின்றோம், எங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் படுகொலையை பற்றி கூறுகின்றோம். இதுவரையிலே எந்த ஒரு நீதியும் எந்த ஜனாதிபதியும் செய்யவில்லை என்பது ஒரு விடயம். இப்பொழுது ஏதோ ஒரு மீட்பார் என்ற போர்வையிலே வந்திருக்கின்ற அருணகுமார சிவநாயக்க அவர்கள் கூட இந்த இனப்படுகொலைக்கு அல்லது ஒரு நீதி கொடுக்கப்பட வேண்டும் அல்லது அரசியல் தீர்வு கொடுக்க வேண்டும், சரி பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கப்பட வேண்டும், அந்த விடயங்களை அவர் அங்கே வைக்கவில்லை. அவர் ஒரு பொங்கல் விழாவிலும் உலாவுகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கேட்கின்றது, இலங்கை அரசாங்கம் யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் எங்களுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு வர முடியாது, எங்களுக்கான நீதி வர முடியாது, சர்வதேச ரீதியாக நீதி வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆக சர்வதேசம் இதுக்காக இவ்வாறான படுகொலைகள் லட்சக்கணக்கான மக்கள் இறுதியாக 3 லட்சம் மக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம், 50,000 மாவீரர்களை இழந்திருக்கின்றோம், பல்வேறுபட்டவர்களை இழந்திருக்கின்றோம், ஊடகவியலாளர்களை 43 பேர் இழந்திருக்கின்றோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த 3 பேரை இழந்திருக்கின்றோம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை இழந்திருக்கின்றோம். ஆக இவ்வாறு இழப்புகளின் மத்தியிலே நாங்கள் இன்று ஒரு தீர்வுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சர்வதேசம் இதுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய படுகொலை நினைவிலும் அதிலே ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்திப்பதுடன் அதுக்காக அந்த உறவுகளை இழந்தவர்களுக்கும் நாங்கள் எங்கள் அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.